கார்த்திகாவுக்கு வேற யாரும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லாததுனால சேரன் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. கார்த்திகா வந்ததும் எல்லாரும் எதுக்காக இங்க வந்தீங்க? அன்னைக்கு கல்யாணம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்துட்டீங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட எல்லாரும் கோவமா பேசுறாங்க. உடனே கார்த்திகா, என்னால வேற யாரையும் மாப்பிள்ளையை ஏத்துக்கவே முடியாது. சேரன் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுகுறாங்க. அப்படி என்ன இங்க இருந்து போக சொன்னீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க சேரன் வந்துட்டு இதுக்குப்பா அன்னைக்கே உங்க அம்மா அப்பா எல்லாரும் பிரச்சனை பண்ணாங்க நீங்க வந்ததுக்கு. இப்ப இங்க நாளைக்கு வேற உனக்கு கல்யாணம். இப்ப இங்க வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா, நீ வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சேரன் கிட்ட சொல்றாங்க, அண்ணா நீங்களும் கார்த்திகாவுக்கு நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க காலையில இருந்து. அப்படி இருக்கும்போது கார்த்திகாவுக்கும் வேற யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. யாரையும் 2 பேராலையும் ஏத்துக்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, நீலா சொல்றதானா சரி, இப்பவே இங்கவே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரால வந்து தடுக்க முடியும்? 2 பேரும் கல்யாணம் பண்ற வயசு தானே. அப்படி இருக்கும்போது யாரால வந்து கேள்வி கேட்க முடியும்? இப்பவே கல்யாணம் பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீலா இருந்துட்டு, ஆமாண்ணா நீங்க 2 பேரும் இங்கே கல்யாணம் பண்ணுங்க. அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின தாலி கூட இங்கதானே இருக்குது. 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொன்னதும் அந்த தாலி எடுத்துட்டு வராங்க சோழன். சோழன் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு உடனேவும் சேரன் கையில கொடுக்குறாங்க. கொடுத்து தாலி கட்ட சொல்றாங்க. இதெல்லாம் நல்லதா படலடா, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு. கார்த்திகாவுக்கு கல்யாணம் சொல்லிட்டு காலையில இருந்து வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப கார்த்திகாவே கல்யாணம் பண்றதுக்காண்டி வந்திருக்கா. கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தாலி கையில கொடுக்குறாங்க. உடனே சேரன் கார்த்திகா கையில கழுத்துல கட்டுறாங்க. கட்டினோடனே சேரனுக்கும் கார்த்திகாவும் கல்யாணம் நடந்துச்சு. இங்க கார்த்திகா காணோன்னு வீட்டுல இருந்து ஆட்கள்லாம் இங்க தேடி வந்து வாசல்ல நின்னோடனே கார்த்திகா கழுத்துல தாலியை பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீன் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.